வணக்கம். ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையில் இருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை 0 வந்தடைந்தது. மேலும் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் பாலாஜி வழங்கிட கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். இது பற்றி விரிவான விவரங்கள். வணக்கம். சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக இருப்பது திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கமாகும். இந்த ஏரிக்கான நீர்வரத்து மழைநீர் பிடிப்பு பகுதி மற்றும் கிருஷ்ணா நதி நீர் ஆகியவை முக்கிய நீர் ஆதாரமாகவும், ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து பெறப்படும் தண்ணீரை சேமித்து வைத்து புழல் செம்பரம்பாக்கம் ஏரிகளுக்கு அனுப்பி வைப்பது வழக்கமாக உள்ளது. வெயில் காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் ஒன்றான பூண்டி ஏரியில் இன்றைய காலை நிலவரப்படி மொத்த கொள்ளளவான 3231 மில்லியன் கன அடியில் வெறும் 64 மில்லியன் கன அடி நீர் இருப்பு மட்டுமே உள்ளது. இதேபோல் புழல் செம்பரம்பாக்கம் ஏரிகளின் நீர் இருப்பு சரிந்து வருகிறது. இந்நிலையில் சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கிருஷ்ணா நதிநீர் பங்கீட்டு திட்டத்தின்படி ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து பூண்டி ஏரிக்கு நீர் திறந்துவிட தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆந்திர மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். ஆனால் அணையில் போதுமான நீர் இருப்பு இல்லாததால் தண்ணீர் திறந்து விடுவதில் தாமதமானது. இந்நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஆந்திர மாநிலத்தில் தொடர்ந்து கனமழை பெய்தது. இதனால் கிருஷ்ணா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கண்டலேறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் மளமளவென உயர்ந்தது. இதைத் தொடர்ந்து கடந்த 19ஆம் தேதி கண்டலேறு அணையில் இருந்து பூண்டி ஏரிக்கு கிருஷ்ணா நீர் 500 கன அடி வீதம் திறந்துவிடப்பட்டது. தொடர்ந்து படிப்படியாக 1300 கன அடியாக உயர்த்தப்பட்டு நீர் திறக்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை 0 165 கிலோமீட்டர் தூரம் பயணித்து வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை 25 கிலோமீட்டர் தூரம் பயணித்து இன்று இரவுக்குள் அல்லது நாளை காலை வந்தடையும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த திறந்துவிடப்பட்ட தமிழக எல்லை வந்தடைந்த கிருஷ்ணா நதி நீரை கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் TJ கோவிந்தராஜன், திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம் மற்றும் தமிழக மற்றும் ஆந்திர பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மலர் தூவி வரவேற்றனர். இந்த தமிழக எல்லை வந்தடைந்த இந்த கிருஷ்ணா நதி நீர் இன்று இரவு அல்லது நாளை காலை பூண்டி ஏரியை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.